நவகிரகம் தோஷம் போக்குறதுக்காக விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதனால குத்துவிளக்கு செக்ஷன் வந்து சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். நம்ம சுத்தி வரும்போது எல்லா டிசைனையும் பார்க்கவும் செய்யலாம். போய் பசு கண்ணெல்லாம் நிப்பாட்டி அதுக்கு பூஜை பண்ணிட்டு அங்க அதுக்கப்புறமா அம்பாளுடைய அந்த கர்ப்பகிரகத்தை திறந்து அம்பாலே முதல்ல பார்க்க ஆசைப்படுறது இந்த கோமாதாவை. பசுவும் கன்றும் தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னுவாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் மாடு இருக்கிற விலைக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது, பசு மாடை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இப்படி ஒரு கிஃப்டா கூட கொடுக்கலாம். பசு சாபம் இருக்குன்னு ஜாதகத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை தீக்கிறதுக்கும் இந்த மாதிரி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. இந்த கடையை வந்து இன்னும் ஒரு கடல் மாதிரி இருக்கு. நம்ம எவ்வளவு சுத்தி பார்த்தாலும் அதற்கு நேரமும் காலமும் பத்தல. ஒவ்வொரு சிலைகளும் வந்து அவ்வளவு அழகா வந்து அதற்கான ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இப்படியும் சிலைகளை வடிக்க முடியுமா, இந்த மாதிரி சிலைகளை வடிக்க முடியுமான்னு சொல்லி நாங்கள் இன்னமும் ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதில் வந்து இன்னைக்கு செக்ஷனில் வந்து நாங்கள் வந்து கோமாதாவை பற்றி உங்ககிட்ட கேட்கணும். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கடைக்குள்ளே போனோம்னா அந்தந்த பொருளுக்கு ஏற்ற பேர் வச்சுருப்பாங்க. இப்போ உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா விளக்கு செக்ஷனுக்கு நவகிரகம்னு அழகாக வச்சுருக்கீங்க. இப்போ கூட நேர்கள் பார்க்க முடியும், மேற்கு சன்னதின்னு வச்சுருக்கீங்க, மடப்பள்ளின்னு வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி பெயர் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? மடப்பள்ளி அப்படிங்கிறது வந்து கோவில்ல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய இடம் தான் மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம சமையல் பண்றது, பொங்கல் வைக்கிற பானை, அது மாதிரி பூஜை பாத்திரம், மணி, தாம்பாளத்தட்டு இதெல்லாம் அந்த ரூம்ல தான் வச்சிருப்போம். அது மாதிரி கோவில்ல கடைசியா நம்ம தரிசிக்கிறது நவகிரகமா இருக்கும். நவகிரகம் அந்த இது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம போய் ஒரு சுத்தி கும்பிட்டுட்டு வருவோம். அதே மாதிரி சுத்தி கும்பிட்டுட்டு அந்த நவகிரகம் தோஷம் போக்குறதுக்காக விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதனால விளக்கு குத்துவிளக்கு செக்ஷன் வந்து சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். நம்ம சுத்தி வரும்போது எல்லா டிசைனையும் பார்க்கவும் செய்யலாம். அதே மாதிரி அந்த கோவில் அமைப்புல நவகிரகத்தை எப்படி சுத்தி நம்ம நிறைவேற்றுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா நாங்களும் வந்தப்போ இந்த பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் காணுமே, நானும் கொஞ்ச நேரம் தேடினேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தா அதற்குன்னே தனி செக்ஷன் வச்சிருக்கீங்க. அதாவது மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, சிலைகளுக்குன்னு ஒரு பக்கம், அந்த மாதிரி விஷயங்களுக்குன்னு ஒரு பக்கம். இப்போ இந்த எபிசோட்ல வந்து நம்ம கோமாதால நீங்க எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கீங்க. பொதுவா ஒரு வீட்டுல கோமாதா வைக்கிறதுனுடைய தாற்பயம் என்ன, இது வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? மாடு வந்து, அதாவது மாடு இருக்கக்கூடிய, முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க மாடு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே, ஒரு வீடுனாலே பசுமாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுக்கான அமைப்புகள் எல்லாம் இல்லை. இந்த நகர வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி அந்த உருவமாக தான் நான் வழிபடணும். எப்படி ஒரு வீட்டுல கிரக பிரவேசம் அப்படின்னா முதல்ல நம்ம உள்ள போக முன்னாடி என்ன கொண்டுப்பாங்கன்னா பசுமாடும் கண்ணும் தான் முதல்ல அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் பூஜையவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ரொம்ப புனிதமாகவும் ரொம்ப ஒரு மங்கள சின்னமாகவும் பார்க்கப்படுறது தான் கோமாதா. கோமாதா பூஜை எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னா, இன்னைக்கும் நீங்க எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும், அம்பாள் கோவில்ல பார்க்குறீங்கன்னா காலையில கோமாதா பூஜை நடக்கும். பசுவும் கண்ணும் கொண்டு போய் நிப்பாட்டி அதுக்கப்புறமா தான் அந்த அம்பாள் சுவாமியோட அந்த கர்ப்பகிரகத்தையே திறப்பாங்க. சுவாமி இப்போ நான் காமாட்சி அம்மன் கோவிலில் அந்த காலையில் பூஜைக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன், அம்பாள் அங்கே போய் பசு கண்ணெல்லாம் நிப்பாட்டி அதுக்கு பூஜை பண்ணிட்டு அங்கே அதுக்கப்புறமா அம்பாளுடைய அந்த கர்ப்பகிரகத்தை திறந்து அம்பாலே முதல்ல பார்க்க ஆசைப்படுறது இந்த கோமாதா தான். ஸோ இன்னைக்கு நம்ம தினமும் பார்க்க முடியலை, நம்ம போய் தினமும் மாடு கண்ணை தேடி பார்க்க முடியாதுன்றதுனால அதை உருவமாக வச்சு வழிபடுறதுக்காக பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாகவும் மங்களகரமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக இந்த ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றாங்க அப்படின்னா ஒரு கோமாதா வாங்கி கொடுக்கலாம். இன்னொன்னு பசுவும் கன்றும் தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னுவாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் மாடு இருக்கிற விலைக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது, பசு மாடை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இப்படி ஒரு கிஃப்டா கூட கொடுக்கலாம். இது தானமா நினைக்கிறவங்களும் சரி, பரிசா கொடுத்தாலும் சரி, வாங்குறவங்களுக்கும் நல்லது, கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நிறைய பேர் அதை ஆசையா பண்றாங்க. இன்னொன்று வீட்டுக்குள்ளேயோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே இந்த பசுவும் கண்ணும் பார்க்கறதுன்றது அவ்வளவு விசேஷமா பார்க்கப்படுது. இதுவும் சரி, காமதேனுவும் ரொம்ப விசேஷம்.
காமதேனு, கற்பக விருட்சம், கோமாதா இதெல்லாம் மங்கள சின்னங்களா பார்க்கப்படுது. இந்த கோமாதா வந்து இன்னும் என்ன ஸ்பெஷலா சொல்லலாம் அப்படின்னா, எல்லா தெய்வங்களும் உறைஞ்சு இருக்கக்கூடியது இந்த பசுமாட்டோடதுல தான் அப்படின்னுவாங்க. இது ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு பாகத்தை எடுத்துட்டு இருக்குதான். ஸோ நம்ம கிரக பிரவேசம் போவோம், நம்ம கோமாதா பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து இந்த பசுவோட இந்த பிட்டம், அதாவது இந்த பின்பாகத்தை தொட்டு கும்பிட சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம் இது. இப்ப நாங்கெல்லாம் கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்தோம். எங்க வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பசுமாடாவது அப்பா வளர்த்துட்டு இருந்தாங்க. அதாவது வீட்டுல தனியா எங்களுக்கு கொட்டகையே இருக்கும். அந்த பசுமாட்டு சாணம் வந்து காலையில கையில தொடுறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. எங்க அப்பா சொல்லுவார், அது மகாலட்சுமி, அதனாலதான் வாசல்ல கரைச்சி இந்த சாணம் கரைக்காம கோலம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப புனிதமா பார்க்கக்கூடிய விஷயம். அதோட கோமியமா இருக்கட்டும், சாணமா இருக்கட்டும், பால், தயிர்னு அத்தனையுமே புனிதமா பார்க்கப்படுறது இந்த கோமாதாட்ட தான். ஸோ அதனாலதான் அந்த உருவங்கள் அவ்வளோ போற்றப்படுது. அதனாலதான் எல்லாருமே வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா. ஏன்னா இந்த அப்பெல்லாம் வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு யோசிப்பாங்க. வாட்சு, ஒன்று கிளாக்கு, இல்லை வேற ஏதாவது பொருள். ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன ஒண்ணுன்னா அந்த வீடு சுபிட்சமா இருக்கணும்னு நம்ம போறோம். நீங்க வந்து சைஸ் வாரியா வச்சிருக்கீங்க. அதாவது ரொம்ப சின்னதுல இருந்து இது வரைக்கும் இன்னும் இதை விட பிரம்மாண்டமா கூட இருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு இந்த இந்த இடத்துல கிடைக்கப்பட்ட இடத்துல நாங்க மக்களுக்காக பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போயிடலாம் மேம். இதுல பதிக்கப்பட்டிருக்கிற இந்த சிலையினுடைய அற்புதம் என்ன? லக்ஷ்மி ஒரு பக்கமும் விநாயகர் ஒரு பக்கமும் இருப்பாங்க. பொதுவாவே லக்ஷ்மி விநாயகர்ன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சக்தியும் செல்வமும் சேர்ந்து இருக்கிற மாதிரியானதுதான். விநாயகர் அப்படின்றது விநாயகர் பெருமான் அப்படின்றத தாண்டி அவர் அம்பாளுடைய சக்தியை கொண்டு வந்தவர் தான் இந்த விநாயகர் பெருமான். அதனாலதான் லக்ஷ்மி விநாயகரும் இருக்கிற மாதிரி இந்த கோமாதா மேல பொறிச்சிருக்காங்க. கூடவே பசுமா கண்ணு வந்து பால் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அத வாஞ்சையோட இந்த பசு வந்து அப்படியே தலையை திருப்பி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பு ரொம்ப அழகு. அதாவது அம்மா குழந்தைய பாக்குற ஃபீல் வந்து இந்த இடத்துல வருது. உண்மைதான். அதுதான் இதோட இதுவுமே. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எல்லா தெய்வங்களும் இவங்களுடைய உடம்புல உறைஞ்சு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த உருவத்தை இத பண்ற நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. எல்லா தெய்வமும் இதுலயே பாத்திரலாம். அதாவது ஒரு பசுமாட வழிபடும் போது நாம அத்தனை தெய்வங்களையும் வழிபட்ட ஒரு புண்ணியம் கிடைக்கும்ன்றது. அதனாலதான் தோஷம் இருக்கு அப்படின்னாலும் இந்த அதாவது பசு சாபம் இருக்குன்னு ஜாதகத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை தீக்கிறதுக்கும் இந்த மாதிரி உருவ வழிபாடு பண்ணலாம். வெளிநாட்டுல இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன், எனக்கு போய் பசுமாடை பார்த்து அதுக்கு கீரைக்கட்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல. முன்னாடி மாதிரி இப்ப ரோட்ல எல்லாம் பசுமாடே பார்க்க முடியலையா மேடம்? ஸோ அதனாலேயே வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம். பண்ணும்போது ரொம்பவே விசேஷம். இதுல இன்னுமே சிறப்பு, ஒருத்தவங்க வந்து இந்த கோமாதா வச்சு எங்ககிட்ட விளக்கு கேட்டு வாங்கி அவங்க விளக்கு ஏத்துறாங்க. ஓகே, விளக்குலயே வந்து கோமாதா போட்ட விளக்கு. கண்டிப்பா வந்து அதை வந்து நம்ம விளக்கு செக்ஷன்ல பார்க்கும்போது நிச்சயமா பார்க்கலாம். அது வந்து கஸ்டமைஸ்டு விளக்கு. கேட்கும் போது நாங்க செஞ்சு கொடுத்தோம். அவங்களுடைய பூஜைக்கு வைக்கிறதுக்காக ஒரு கோமாதா வச்சு கீழே விளக்கு வச்சு செட் பண்ணி நாங்க செஞ்சு கொடுத்தோம். நிச்சயமாக இது ஒரு ஸ்பெஷலா இருக்கேன் மேம். ஒரு பக்கம் ஸ்வஸ்திக்கும் ஒரு பக்கம் ஓமும் போட்டிருக்கு. இதனுடைய விசேஷம் சொல்லுங்க மேம். இதுவுமே அதே மாதிரி தான்மா. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பார்க்கும்போது ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு சில பேருக்கு விநாயகர், இன்னும் நீங்க இதுல இன்னுமே வந்து ஃபுல்லா எல்லா கலெக்ஷனையும் பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா கூட இருக்கும். நிறைய நார்த் இந்தியன்ஸ் ஐ திங்க் இந்த மாதிரி இதை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஓம் ஸ்வஸ்திக் ரொம்ப விரும்புவாங்க. ராதா கிருஷ்ணா இருக்கும், அர்ஜுனர் இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான உருவங்கள் பதிச்செல்லாம் கோமாதா இருக்கு. ஓகே, சோ இந்த கோமாதாவும் அதேதான். ஆமா, இந்த கோமாதாவும் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு. ஆமா, இந்த கோமாதா பாத்தீங்கன்னா வெறும் ஒரு கோமாதா மட்டும்தான் இருக்காங்க அவங்க. சோ வந்து கிருஷ்ணரோட வைக்கிறதுக்காக வாங்குவாங்க. மாடோட இருக்கும். ஆமா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வச்சுப்பாங்க. அதாவது மாடோட இருக்கக்கூட கிருஷ்ணர் தான் வேணும் அப்படின்னுவாங்க. தனியா கிருஷ்ணர் வச்சிருக்கிறவங்க திரும்ப இதை சேர்த்து வாங்கி வச்சு. சோ இப்ப கிருஷ்ணர் தனியா இது தனியா வாங்கியும் நம்ம வச்சுக்கலாம். கோமாதாலேயே வந்து இவ்வளவு வெரைட்டி இருக்கு. அதுவும் வந்து மக்களுக்கு எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க பண்ணி தரீங்க. இது மட்டும் இல்ல, வெளிநாட்டுகளுக்கு பல்கா அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதாவது உங்களுடைய தரம் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு நம்பிக்கை, இவங்க கிட்ட ஒரு பொருள் வாங்கினா அந்த நம்பிக்கைன்னு உங்களோட பேக்கிங் ஆகட்டும், நீங்க அந்த கவனம் செலுத்தி
இப்ப நம்ம இந்த கடையில இருக்கோம், நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் வந்து இந்த விளக்குக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து அதற்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய அந்த கவனம், ஒவ்வொரு பார்சலுக்கும் அது சின்னதோ பெருசோ எல்லாமே கரெக்டா பேக் ஆகி அவங்க கையில கிடைக்கணும், இந்த நாள்ல கரெக்டா கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகா நீங்க பண்றீங்க. இன்னொரு ஒரு இறுதியான ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த கோமாதா வாங்குறதுக்கான நாள், நல்ல நேரம் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா, இல்லாட்டி எப்படி வேணா வாங்கிக்கலாம்? பொதுவாகவே விக்கிரகங்கள் வாங்குறவங்க எல்லாருமே வந்து நேரம் பார்த்து வந்து வாங்குவாங்க, நாள் பார்த்து வந்து வாங்குவாங்க. ஓகே. அப்படியே அவங்களுக்கு விருப்பமான ஒரு இல்லை வந்து நட்சத்திரத்துல வந்து வாங்கணும்னாலும் வாங்கலாமா. ஆனா கோமாதா வழிபாடுன்றது விடிய காலம் பண்றது ரொம்பவே நல்லது. விடிய விடிய காலம். காலம், ஏன்னா அதுதான் அந்த அந்த வழிபாட்டுக்கான கரெக்டான நேரமும் கூட. பொதுவாகவே மாடு கண்ணை பார்க்குற இடமெல்லாம் கும்பிடுறதே ரொம்ப விசேஷம்தான். ஸோ அந்த உருவத்தை நம்ம அடிக்கடி பார்க்கும்போது மங்களம் நம்ம வீட்லேயும் தங்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கையும். ஸோ நிச்சயமா நேர்களே, நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கோமாதா வச்சுக்கிட்டீங்கன்னா தினம் தினம் ஒரு புண்ணியத்தை பார்த்த ஒரு அந்த ஒரு பலன் கிடைக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி மேம். நன்றிமா.